+2 படிக்கிற பசங்களுக்கே செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்றது பிசிக்ஸோட லாஸ்ட் சாப்டர் படிக்கும் போது தான் அவங்களுக்கே தெரிய வரும். ஆனா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸுக்குமே செமிகண்டக்டர்னா என்ன அப்படின்றது தெரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த வேர்டையாவது அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த செமிகண்டக்டர் அப்படின்ற வேர்டு இன்னைக்கு அவ்வளோ ஒரு ஹைப் ஆயிடுச்சு. பிகாஸ் இந்தியாவில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் பூம் ஆக போகுது. இந்தியன் கவர்மெண்ட்டும் ஹியூஜ் மணி இன்வெஸ்ட் பண்றாங்க ஃபார் R&D as well as எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால. இன்னொரு சைட்ல ஏஐ டெக்னாலஜினால ஐடி இண்டஸ்ட்ரிலாம் டவுன் ஆக போகுது. அதனால ECE டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரான்ச்சஸுக்கு தான் ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் மோஸ்ட்லி இன்னைக்கு எல்லாருமே டுவோர்ட்ஸ் எலக்ட்ரானிக் சைடு வந்து பிரான்ச்சஸ் சூஸ் பண்றாங்க. பட் ரியாலிட்டியில 2030 ஆர் லேட்டர் பார்ட் ஆஃப் 2030ல இந்தியாவில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனாலும் ரெக்வயர்மெண்ட் ஃபார் தி இன்ஜினியர்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ் இன் அ பெட்டர் வே, உங்களுக்கு டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இண்டஸ்ட்ரியல் டூர் உங்களுக்கு நான் காட்டலான் இருக்கேன். தட் மீன்ஸ் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் ஹாவ் அ லுக், யூ வில் கெட் ஐடியா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்றத. Have you ever wondered how the tiny chips that power our smartphones, computers, cars, and countless other electronics are made? We're going to take you behind the scenes for a look at the fascinating world of semiconductor manufacturing. ஸோ ஐ ஹோப் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். முக்கியமாக ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் எப்படி நடந்துக்கும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிக்வயர்மெண்ட் ஃபார் தி ஹியூமன் பீயிங், எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க ப்ராசஸில் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஹோல் ப்ராசஸுமே மோஸ்ட்லி வந்து இங்கே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான் இருக்கும். அப்போ ஹியூமன் பீயிங்கோட ரெக்வயர்மெண்ட், தட் இஸ் இன்ஜினியர்ஸோட ரெக்வயர்மெண்ட் இங்கே எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒன்று R&Dல ஒர்க் பண்ணுவாங்க, டிசைனில் ஒர்க் பண்ணுவாங்க, அண்ட் டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 பிளேஸில் தான் மேஜராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுனால அப்படின்றது. யாருக்கு அப்படின்னா ரியலாக இன்ஜினியர்ஸுக்கா அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியர்ஸுக்கு ரெக்வயர்மெண்ட் இருக்கும். பட் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அண்ட் ITI படித்தவங்களுக்கு தான் ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிரியேட் ஆக போகுது. பிகாஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்றவங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ஃப்ளோரில் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதுக்காக தான் டிப்ளமோ ஹோல்டர்ஸும் ITI படித்தவங்களும் இருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன் இன்னைக்கு வந்து ஹைப் கிரியேட் பண்ண ஒரு கோர்ஸாக மாறிடுச்சு. அப்போ ரியலாகவே VLSI சூஸ் பண்ணி படிக்கலாமா, இல்லை ECE போயிடலாமா, இல்லை EEE மாதிரி போயிடலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் இன்னைக்கு மெஜாரிட்டியாக பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. லெட் அஸ் டீப் டைவ் இன்டு தி கரிக்குலம். இந்த 4 வருஷம் சிலபஸ்ல கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்கலாம் ECE டிபார்ட்மெண்ட்டுக்கும் VLSIக்கும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது. சப்போஸ் நீங்கள் ECE டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாலும் சரி, இல்லை VLSI எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே டோட்டலாக நீங்கள் எவ்வளோ பேப்பர்ஸ் படிப்பீங்க அப்படின்னா 60 to 65 பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ECEலையும் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு VLSI டிசைன்லையுமே இருக்கும். இல்லை காமனாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 42லேருந்து 45 பேப்பர்ஸ் வந்து காமன் பேப்பர்ஸ் தான். எக்ஸ்க்ளூசிவாக ECE டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்ட் VLSI டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா நியர்லி 18 to 20 பேப்பர்ஸ் இங்கே வேரி ஆகுது. இல்லை ECE டிபார்ட்மெண்ட் அண்ட் VLSI டிசைன் ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஏரியா நம்ம பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் பிசிக்ஸ் எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குமே காமன் பேப்பர்ஸ் தான். பேசிக் ப்ரோக்ராமிங் அண்ட் லாஜிக் சர்க்யூட்ஸ் அப்படின்றதுமே இங்கே காமன் பேப்பர் தான். அனலாக் அண்ட் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சிக்னல் ப்ராசஸிங்குமே 2 பேருக்குமே காமனாக இருக்கக்கூடிய பேப்பர் தான். இப்போ VLSI ஸ்பெஷலைசேஷன் நம்ம பார்க்கும்போது சிப் ஆர்கிடெக்சர், சிப் ஃபேப்ரிகேஷன் மோஸ்ட்லி விச் இஸ் ரிலேட்டட் டு ஹார்ட்வேர். அப்போ ECE டிபார்ட்மெண்ட் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன் நம்ம பார்க்கும்போது நியர்லி 45 பேப்பர்ஸ் நமக்கு காமனாக தான் இருக்கு. சில டீவியேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் எங்க எக்ஸாக்டா டிவியேட் ஆகுது நம்ம பார்த்தோம்னா you'll get a clear idea.
So these are the verticals. நீங்க VLSI design படிச்சாலும் சரி இல்ல electronics and communication engineering படிச்சாலும் these are the main core areas. Signals and system, communication engineering and networks. So இது வந்து யாரோட core அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ECE டிபார்ட்மெண்டோட core தான். So இங்க எவ்வளோ percentage வந்து weightage carry பண்ணுது அப்படின்னா ECE டிபார்ட்மெண்ட்ல 15% வந்து அப்ராக்சிமேட்டா ECE டிபார்ட்மெண்ட் பசங்க சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அதே நம்ம VLSI பார்க்கும்போது ஜஸ்ட் 7.5% மட்டும்தான் VLSIக்கு இந்த பர்டிகுலர் கோர்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அடுத்து VLSI டிசைன் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் வெரி ஆப்வியஸ். ECE டிபார்ட்மெண்ட்டுக்கு பேப்பர்ஸ் இருக்கும், பட் 4.5% தான் இங்க வெயிட்டேஜ் வந்து கேரி பண்ணுது. அதே நீங்க VLSI டிசைன்ல பாருங்க 80% அப்ராக்சிமேட்டா வந்து VLSI டிசைன் இஸ் மோர் ஆஃப் VLSI டிசைன், ஹார்ட்வேர் அண்ட் டெஸ்டிங். அடுத்து கோர் எலக்ட்ரானிக்ஸ், தட் இஸ் பேசிக்ஸ் தான். இது நீங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சாலும் சரி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, தீஸ் பேப்பர்ஸ் வில் கம். கோர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சர்க்யூட் டிசைன் பார்க்கும்போது 9.5% அண்ட் VLSI டிசைன் பார்க்கும்போது again here it is more 10% இருக்கு. கம்ப்யூட்டிங், AI and the embedded system, this is one of the crucial area. So ECE டிபார்ட்மெண்ட் 6% வெயிட்டேஜ் இருக்கு, VLSI டிசைனுக்கு 4.5% தான் வெயிட்டேஜ் இருக்கு. That means IT இண்டஸ்ட்ரியில நீங்க சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணணும், AI டெக்னாலஜில ஒர்க் பண்ணணும், மெஷின் லேர்னிங்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ECE டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்க அட்வான்டேஜ் அதிகம், VLSIக்கு அட்வான்டேஜ் இங்க கம்மி. அதுக்காக ஒர்க் பண்ண முடியாதுன்றது கிடையாது. யூ வில் ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற ஸ்கில் செட்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து ஃபண்டமெண்டல் பேப்பர்ஸ் தான், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், ஹியூமானிட்டிஸ் பேப்பர், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கும்போது ரெண்டுக்குமே வந்து 60% இருந்து 65% இங்க காமனா தான் இருக்கு. ஸோ இதில் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் கம்யூனிகேஷன். அதே நம்ம ஸ்பெசிஃபிக்கா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன் நம்ம படிக்கும் போது நமக்கு வெயிட்டேஜ் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் ரிலேட்டட் நமக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு. ஏன்னா VLSI டிசைனோட கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் மீது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் தான் VLSI டிசைனோட கோர். So this is the reason why நம்ம VLSI டிசைன் பார்க்கும்போது it is more of electronics. அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா எலக்ட்ரானிக் சைட்ல டிசைன்ல இருந்தா மட்டும் you can consider VLSI டிசைன். அப்போ எனக்கு மற்ற வெர்டிகல்ஸ்லாம் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யுவர் எலெக்டிவ். ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ஹையர் ஸ்டடிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் as well as நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட், இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே டிசைட் ஆகும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கும்போது நமக்கு வெர்டிகல்ஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா எலெக்டிவ்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டடிஸ் as well as உங்களோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவோ இல்லை நீங்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரோல்ல ஒர்க் பண்றதுக்காகவோ என்னென்ன சாய்ஸஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா VLSI டிசைன் அண்ட் டெஸ்டிங். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி VLSI வந்து நம்ம கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 4.5% தான் கவர் ஆகுது. அப்போ ஃபர்தரா நீங்க VLSI ரிலேட்டடா நீங்க ஃபியூச்சர் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எலெக்டிவ்ஸ்ல யூ வில் ஹேவ் ஆக்சுவலி சாய்ஸ். ஸோ அப்போ நீங்க பேப்பர் சூஸ் பண்ணும்போது VLSI டிசைன் சூஸ் பண்ணலாம். VLSI டிசைன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்க்கும்போது செமிகண்டக்டர் டிவைஸ் அண்ட் டெக்னாலஜி, சிப் டிசைன் அண்ட் டெஸ்டிங், எலக்ட்ரானிக் சர்க்யூட் சிஸ்டம் டிசைன், கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னல் ப்ராசஸ். கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது ECE டிபார்ட்மெண்ட்ல தான் வெயிட்டேஜ் அதிகம், VLSIல கம்மி. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்டிவ் பேப்பர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. IoT அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்பிளே டெக்னாலஜிஸும் நமக்கு வந்து VLSI டிசைன்ல கவர் ஆயிடுது. அதே மாதிரி நம்ம அதர் சைட்ல கம்யூனிகேஷன் சைட்ல நம்ம பார்க்கும்போது we have fantastic opportunity AI, ML as well as embedded system, IoT, network security, emerging technologies எல்லாமே வந்து electronics and communication engineering கவர் ஆயிடுது. From this we can clearly understand that electronics and communication engineering நம்ம படிக்கும்போது மல்டிபிள் வெர்டிகல்ஸ்ல தட் இஸ் மல்டிபிள் டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல, சிக்னல் ப்ராசஸிங்ல, எம்பெடட் சிஸ்டம்ல, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் தட் இஸ் ஆட்டோமேஷன்ல, பவர் செக்டார்ஸ்ல, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, மைக்ரோவேவ்ல, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், there are so many verticals we have and along with that நீங்க சப்போஸ் ஐடில ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே ஓரளவுக்கு இது ECE டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ECE கோர்லயே வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர்ஸ் கிடையாது. நீங்க ஃபர்தரா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பத்தி கத்துக்கிட்டா மட்டும்தான் சாஃப்ட்வேர்ல போயிட்டு உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஆன் தி அதர் சைட் நம்ம VLSI டிசைன் பார்க்கும்போது இட் இஸ் ஃபுல் ஆஃப் டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன். ஸோ அப்போ நான் டிசைன் அண்ட் ஃபேப்ரிகேஷன்ல சர்க்யூட் சைட்ல ஒர்க் பண்ணணும். முக்கியமா VLSI எல்லாருமே ஹைப் ஏத்துற இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா VLSI படிச்சா மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, இல்ல ECE படிச்சாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றதுமே ஒரு பெரிய கொஸ்டின் தான். ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், நீங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணோம் அப்படின்னா VLSI டிசைன் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா படிச்சிருக்கணும் நெசசிட்டி கிடையவே கிடையாது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே யூ ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் தி இன்டர்வியூ ப்ராசஸ்.
பட் எண்ட் ஆஃப் த டே உங்களோட ஸ்கில் செட்ஸ் என்ன இருக்கு, நீங்க என்ன டொமைன்ல நீங்க ஸ்பெஷாலிஸ்டா இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி வேலை கொடுக்க போறாங்களே தவிர இசி படிச்சிருக்கிறதுனாலயோ இல்ல VLSI டிசைன் மட்டும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்றதுனாலயோ உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போறது கிடையாது. லெட் அஸ் see அப்போ உண்மையாலுமே இண்டஸ்ட்ரியோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம டீடைலா பார்த்துடலாம். கூகுளோட ரீசெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பெங்களூர்ல கேட்டிருக்காங்க. சிலிகான் இன்ஜினியர். சிலிகான் இன்ஜினியர் அப்படின்றது டெஸ்டிங் இன்ஜினியர் பேசிக்கா சொல்ல போனோம் அப்படின்னா இங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. பேச்சுலர்ஸ் இன் டிகிரி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், relevant technical field or equivalent practical experience. So it is very clear இங்க ஸ்பெசிஃபிக்கா VLSI டிசைன் படிச்சவங்க மட்டும்தான் அப்படின்றது கேட்க கிடையாது. நான் ஆல்ரெடி பிகினிங்லேயே சொன்ன மாதிரி மோஸ்ட்லி நீங்க பிளேஸ் ஆகக்கூடிய ஏரியா இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா ஒன்னு டெஸ்டிங்ல ஒர்க் பண்ணுவீங்க, இல்ல அப்படின்னா டிசைன்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. R&Dல ஒர்க் பண்ணா கண்டிப்பா பிஜி படிச்சிருக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிசைன் கான்செப்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சர். ஸோ திஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன். அண்ட் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா internship work experience or personal project experience outside the classroom in the hardware, electrical engineering or mechanical engineering. It is very 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 evident. ஒவ்வொரு டைம் நான் சொல்லக்கூடியது இதுதான். நீங்க கிளாஸ் ரூம்ல படிக்கக்கூடிய அந்த 5 யூனிட் உங்களுக்கு ஒரு ரியல் இன்ஜினியரா மாத்தவே மாத்தாது. That will help you to score good CGPA or even you can get a gold medal. பட் ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை கிடைக்கணும் அப்படின்னா கூகுளே எவ்வளவு தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் சைட் த கிளாஸ் ரூம் இன் ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் ஆல்சோ தே ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட்ஸ். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒன் ஆர் மோர் ஃபாலோவிங் ஏரியா: டிசைன், டிசைன் வெரிஃபிகேஷன், பிசிக்கல் டிசைன், டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி. டெஸ்டிங் ஜாப் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் அவங்க முக்கியமா கேட்டிருக்கக்கூடிய டூல் என்ன உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா Verilog, HDL or system Verilog coding. So this is a very very important and crucial area you have to concentrate. Now let us have the next requirement. Texas Instruments. Now beginning of the video சொன்ன மாதிரி world leading industry. So இங்க இருக்கக்கூடிய ஒரு requirement நம்ம பார்க்கலாம். அனலாக் EDA லீட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க, பிகாஸ் இங்க வந்து மோர் தென் 5 இயர்ஸ் கேட்டிருப்பாங்க. பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. பேசிக்கா பேச்சுலர்ஸ் மாஸ்டர் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இந்த ரிலேட்டட் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, E&I இருக்கு. there are so many combination of courses. பட் எதை நம்ம எடுத்தாலும் கான்செப்ட் ஒன்று தான், டிசைன் ஒன்று தான், லாஜிக் ஒன்று தான். பட் நாங்கள் நீங்கள் அக்வயர் பண்ணக்கூடிய ஸ்கில் செட்ஸ் மட்டும் தான் இங்கே வேற. ஸோ அதான் இங்கே மினிமம் ரெக்யர்மெண்ட் கொடுக்கும்போது ரிலேட்டட் ஃபீல்டுமே கொடுத்துருக்காங்க. 4 or 8 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட், பிகாஸ் இந்த லீடு கேட்டிருக்கிறதுனால. பட் நீங்கள் என்ட்ரி லெவல் ஜாபுக்கு போறீங்க அப்படின்னாலுமே ஸோ திஸ் இஸ் த டூல் யூ ரிக்வயர். CAD எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் we have Qualcomm. Qualcomm also one of the leading circuit manufacturing பண்ற ஒரு கம்பெனி, especially devices. இதுல CPU system debug இதுவுமே வந்து டெஸ்டிங் இன்ஜினியருக்கான ரோல் தான். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனை பார்த்துடலாம். பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரிலேட்டட் டு ஃபீல்ட், 2+ years of experience in hardware engineering ஆர் ரிலேட்டட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு 2 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அது ஸ்மால் ஸ்கில் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணா கூட அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கில் செட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. டீபக் டூலிங் அண்ட் ஆட்டோமேஷன், தட் மீன்ஸ் ஆல்ரெடி டெஸ்டிங்கான ரோல் அப்படின்றதுனால அவங்க லிஸ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் லிஸ்ட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கணும்னா நீங்க ஜஸ்ட் EC டிபார்ட்மெண்ட் படிச்சாலோ, EEE டிபார்ட்மெண்ட் படிச்சாலோ, E&I படிச்சா மட்டுமே உங்களுக்கு வேலை கிடைக்க போறது கிடையாது. இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ல போயிட்டு யூ ஹாவ் டு சர்ச் என்ன கேட்கறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க, ஸ்கில் செட்ஸ் என்ன கேட்கறாங்க, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும்போது டெவலப் பண்ணிக்கிறேன்னா அப்படின்றதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணி அதுக்கான அடுத்த ஸ்டெப் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமே தவிர டாப் இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணிட்டேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன் எனக்கு வேலை கிடைச்சிரும், ஏன்னா யூடியூப்ல இருக்கிற 1000 பேர் 2000 பேர் சொல்றாங்க VLSI டிசைன் தான் ஸ்கோப் அதிகம், செமிகண்டக்டர்லாம் வரப்போகுதுன்னு. வேலை கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா இங்க எவ்வளவு இன்ஜினியர்ஸுக்கு வேலை கிடைக்க போகுது? இன்ஜினியர்ஸ் அப்படின்னா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண கிராஜுவேட்ஸ் கிடையாது, ரியல் ப்ராப்ளம் சால்வர்ஸ். அப்ப இண்டஸ்ட்ரியோட ரெக்யர்மெண்ட்ல தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு. நீங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. ஈவன் இஃப் யூ ஸ்டடி EC டிபார்ட்மெண்ட், EEE டிபார்ட்மெண்ட், E&I டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் VLSI டிசைன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் கம்யூனிகேஷன், there are so many combinations are there. ஆனா ஓவராலா பார்க்கும்போது சர்க்யூட் பிரான்ச்சஸ்ல நீங்க ஏதோ ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்பெசிஃபிக்கான ரோல்ஸுக்கு எல்லாமே எலிஜிபிள் ஆவீங்க.
ஆனால் ஸ்கில் செட்ஸை அவங்க கேட்டிருக்கிறத நீங்கள் மீட் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். யார் ஒருத்தர் ஃபியூச்சரில் R&Dல ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ, முக்கியமாக இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த VLSI டிசைன் அப்படின்ற கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்கணும். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நேரோடன் ஆகிடும். ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ரி லெவலில் R&Dல கிடைக்காது ஃப்ரெஷருக்கு. அப்போ நீங்கள் பிஜி எம்டெக் இங்கே இந்தியாவிலேயோ இல்லை எம்எஸ் நீங்கள் அப்ராடில் பண்ணும் போதோ இல்லை பிஹெச்டி அப்ராடில் இந்தியாவிலோ நீங்கள் பண்ணும் போது தான் R&Dல உங்களுக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ நீங்கள் VLSI டிசைன் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். ஹைப்பு, சோஷியல் மீடியா ஸ்பெகுலேஷன்ஸ், செமிகண்டக்டர் அவ்வளோ வரப்போகுது, இவ்வளோ கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, லட்சக்கணக்கில் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, எல்லாம் சும்மா ஸ்பெகுலேஷன்ஸ் தான். பட் கிரவுண்ட் ரியாலிட்டியில பார்க்கும்போது சிச்சுவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். உங்களோட கட் ஆஃப் டாப் இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு, தட் இஸ் Tier 1 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, முக்கியமாக அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸஸ்லயோ NIT IIT போனா எஸ் ஆல்ரெடி ஜோசா கவுன்சில் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல ஜாயின் பண்ண போற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா, if you get a seat in IITs in VLSI design, definitely you can go for it. Or else தமிழ்நாடு ஈகோ சிஸ்டம்ல இருக்கக்கூடிய Tier 1 காலேஜஸ்ல உங்களுக்கு VLSI டிசைன் கிடைச்சா ஜாயின் பண்ணுங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர்ல R&Dல ஒர்க் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும். ஏன்னா இண்டஸ்ட்ரியோட ரிக்வயர்மெண்ட் முக்கியமா உங்களுக்கு டெஸ்டிங் டூல்ஸ் அண்ட் சிமுலேஷன் டூல்ஸ், மாடலிங் டூல்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுக்கான லைசன்ஸ்டு வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் காலேஜில் வச்சிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல லைசன்ஸே வாங்க மாட்டாங்க. பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பசங்களுக்கு எப்போ லேபை முடிச்சு அனுப்பி விட்ருவாங்க. பட் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமானா சத்தியமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது Tier 1 காலேஜஸில் கண்டிப்பாக அதுக்கான ஈகோ சிஸ்டம் இருக்கும். பிகாஸ் அங்கே R&Dக்கு அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ப்ரொஃபஸரோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏபிள் டு அக்வயர் த நாலேஜ். அப்போ VLSI டிசைன் படிக்கலாமா படிக்கக்கூடாதுன்னா எஸ் டெஃபினட்டாக ஜாயின் பண்ணலாம். யார் ஒருத்தர் R&Dல ஃபியூச்சர்ல ஒர்க் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அண்ட் முக்கியமா பிஜி பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில ரெக்ரூட் பண்ற மேக்ஸிமம் ரோல் நம்ம பார்க்கும்போது டெஸ்டிங்ல தான் அதிகமா எடுப்பாங்க. டெஸ்டிங்ல ஒர்க் பண்றதுக்கு நீங்க VLSI டிசைன் படிச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ECO, E&IO, EEO, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட சில இண்டஸ்ட்ரியில நீங்க எலிஜிபிள் ஆகுவீங்க. ஸோ அப்ப மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா Tier 2 காலேஜ்லயோ Tier 3 காலேஜ்லயோ VLSI சூஸ் பண்றதுக்கு பதிலா better you can consider other circuit branches. ஸோ ஏன்னா அங்கே உங்களுக்கு மல்டிபிள் வெர்டிகல்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால உங்களோட கெரியரை நீங்கள் ஈஸியாக சேஃப் அவுட் பண்ணிக்கலாம். அட்மிஷன் ரிலேட்டாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே டெஃபினட்டாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. போஸ்டர் குரைஸ் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ.